பிரைஸ் தி லார்ட். எப்படி தியதீரா தேவாலயம் புறமத வழிபாடு மற்றும் விக்கிர ஆராதனையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு சுற்றியுள்ள கலாச்சாரத்துடன் சமரசம் செய்து கொண்டிருந்ததோ, அதே போன்று இன்றைய திருச்சபைகளும் தன்னுடைய சாட்சி மற்றும் சாட்சியத்தை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா சபைகளும் அல்ல, ஒரு சில பிரிவுகள் திருமணம், ஓய்வு நாள், ஒன்ஸ் ரட்சிப்பு, முழுக்கு ஞானஸ்தானம், பரிசுத்தாவியின் அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, நியாய தீர்ப்பு, 1000 வருட அரசாட்சி குறித்து அவர்கள் பேசுவதே இல்லை. தவறான கோட்பாடு திருச்சபைக்குள் வேரூன்றி பரவ அனுமதித்தது. ஆதியாகமம் 1:28 தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்துங்கள் சொல்லியிருக்காரு. ஆனா மேரேஜ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட்டட் இன் த கார்டன் ஆஃப் ஈடன். அதை தவறாக ஒரு பாவமாக கருதுகிறார்கள். மத்தேயு 10:22 ஏசாமி சொல்றாரு, முடிவு பரிந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை தினந்தோறும் புதுப்பிக்க வேண்டும். யோவான் 3:5 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. முழுக்கு ஞானஸ்தானத்தை சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு பரம் சென்ற பிறகு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை அதிகமாய் தேவைப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இருக்கும் பொழுதுதான் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். தூர உபதேசத்தை போதிக்கும் சபைகளை விட்டு விலகி சத்தியத்தை போதிக்கும் சபைகளை நாடி சரியான கோட்பாடுகளின்படி ஆரோக்கியமான உபதேசத்திற்கு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வேத வசனத்தின்படி போதிக்கிற போதகர்கள் நமக்கு கிடைத்ததற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தந்த சபைக்காய் கர்த்தரை துதிப்போம்.